வணக்கம் நண்பர்களே. திரையுலகமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு பிரம்மாண்ட படைப்பு கண்ணப்பா திரைப்படம் குறித்த முதல் விமர்சனங்கள் வெளியாகி இணையத்தையே அதிர வைத்துக் கொண்டிருக்கின்றன. இது வெறும் படமல்ல, ஒரு தெய்வீக அனுபவம் என்று ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். சிவபக்தர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் என பலரும் சிலிர்த்துப் போயுள்ளனர். விஷ்ணு மஞ்சுவின் கனவு படைப்பான கண்ணப்பா ஒரு சாதாரண போர் வீரனின் கதை அல்ல. அது பக்திக்கும் தியாகத்திற்கும் ஈசனின் கருணைக்கும் இடையே நடக்கும் ஒரு சிலிர்க்க வைக்கும் காவியம். இந்த திரைப்படம் நம் ஆன்மாவை தொட்டு பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும் என்பதில் சந்தேகமில்லை. கண்ணப்பா திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே அதன் முதல் விமர்சனங்கள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஒரு பயனர், கண்ணப்பாவின் கடைசி 40 நிமிடங்கள் அற்புதம், இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்ததே இல்லை. இது சிவபக்தர்களுக்காக, சிவலீலையை நம்புபவர்களுக்காக, சனாதன தர்மத்தை போற்றுபவர்களுக்காக உருவாக்கப்பட்ட படம் என்று சிலாகித்துள்ளார். இந்த விமர்சனம் படத்தின் ஆன்மீக ஆழத்தையும் பக்தியை மையப்படுத்திய கதையையும் தெளிவாக காட்டுகிறது. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, ஒரு பக்தி பயணம் என்பதை உணர்த்துகிறது. ஒவ்வொரு சிவபக்தனும் திரையரங்கில் அமர்ந்து இந்த அனுபவத்தை பெற வேண்டும். மற்றொரு விமர்சகர், கண்ணப்பா திரைப்படம் கண்கவர் பிரம்மாண்டத்துடன் சக்தி வாய்ந்த புராணக் கதையுடன் உருவாகியுள்ளது. பிரபாஸ், மோகன்லால், அக்ஷய் குமார் ஆகியோரின் சிறப்பு தோற்றங்கள் படத்திற்கு பெரிய பலம். ரஜினிகாந்தின் பாராட்டும் படத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். சில இடங்களில் கிராபிக்ஸ் சற்று சறுக்கினாலும் படத்தின் ஒட்டுமொத்த பிரம்மாண்டமும் புராணக் கதையின் ஆழமும் ரசிகர்களை கட்டிப்போடும் என்று தெரிகிறது. இது ஒரு காட்சி விருந்து மட்டுமல்ல, ஆன்மீக உணர்வுகளின் சங்கமம். இன்னொரு பயனர், ஒரு போர் வீரனின் கதையாகத் தொடங்கி தெய்வீக வெளிப்பாட்டில் முடிவடைகிறது கண்ணப்பா. படத்தின் இறுதிக் காட்சி இடி போல நம்மை தாக்கும். அது உணர்வு பூர்வமானது, ஆன்மீகமானது என்று நெகிழ்ந்துள்ளார். கந்தாரா படத்தை பார்த்து கண் கலங்கியவர்கள் கண்ணப்பாவின் உச்சக்கட்ட காட்சியில் பக்தி பரவசத்தால் கண்ணீர் சிந்துவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இது படத்தின் உணர்வு பூர்வமான தாக்கத்தை வெளிப்படுத்துகிறது. பக்திக்கும் தியாகத்திற்கும் ஈசனின் அருளுக்கும் இடையே நடக்கும் இந்த நாடகம் நம் மனதை உருக்கும். கண்ணப்பா திரைப்படத்தில் விஷ்ணு மஞ்சு முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இவருடன் மோகன் பாபு, ஆர். சரத்குமார், அர்பித் ரங்கா, கௌஷல் மாண்டா, ராகுல் மாதவ், தேவராஜ், முகேஷ் ரிஷி, பிரம்மானந்தம், ரகுபாபு, பிரீத்தி முகந்தன், மதுபாலா என பெரிய நட்சத்திர பட்டாளமே இணைந்துள்ளது. பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமார் இந்த திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகில் அறிமுகமாவது கூடுதல் சிறப்பு. இது படத்திற்கு மேலும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு கதாபாத்திரமும் கதையின் ஆழத்திற்கு பங்களிக்கும். கண்ணப்பா திரைப்படம் ஆகஸ்ட் 18, 1921 அன்று முறைப்படி தொடங்கப்பட்டது. இதன் படப்பிடிப்பு செப்டம்பர் 25, 2021 அன்று நியூசிலாந்தில் தொடங்கியது. உலகத் தரம் வாய்ந்த தொழில்நுட்பத்துடன் பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் இந்த படம் உருவாகியுள்ளது. மோகன்லால், பிரபாஸ், அக்ஷய் குமார் ஆகியோர் தங்கள் சிறப்பு தோற்றங்களுக்காக எந்தவித சன்மானமும் பெறவில்லை என்று விஷ்ணு மஞ்சு ஒரு நேர்காணலில் தெரிவித்துள்ளார். இது அவர்களின் பக்தி மற்றும் கலை மீதான அர்ப்பணிப்பை காட்டுகிறது. கண்ணப்பா திரைப்படம் உலக அளவில் 5400க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியாகிறது. இது படத்தின் மீதான எதிர்பார்ப்பையும் அதன் பிரம்மாண்டத்தையும் காட்டுகிறது. உலகெங்கிலும் உள்ள சிவ பக்தர்களும் சினிமா ரசிகர்களும் இந்த தெய்வீக அனுபவத்தை பெறத் தயாராக உள்ளனர். இது வெறும் திரைப்படம் அல்ல, ஒரு கலாச்சார பெருமை. சனாதன தர்மத்தின் ஆழமான பக்தியையும் தியாகத்தையும் உலகிற்கு எடுத்துச் சொல்லும் ஒரு முயற்சி. ஒவ்வொரு காட்சியும், ஒவ்வொரு வசனமும் நம்மை ஈசனின் சந்நிதானத்திற்கு கொண்டு செல்லும். கண்ணப்பா திரைப்படம் சிவ பக்தர்களுக்கு ஒரு புனித யாத்திரை, புராணக் கதைகளின் ரசிகர்களுக்கு ஒரு காட்சி விருந்து, குடும்பத்துடன் இணைந்து பார்க்க வேண்டிய ஒரு உணர்வு பூர்வமான படைப்பு. இது நம் மனதை மட்டுமல்ல, ஆன்மாவையும் தொடும். இந்த திரைப்படம் பக்தி, தியாகம், ஈசனின் கருணை ஆகியவற்றை உணர்வு பூர்வமாக பேசுகிறது.
திரையரங்குகளில் இந்த தெய்வீக அனுபவத்தை பெறத் தயாராகுங்கள். கண்ணப்பா, வெறும் படமல்ல, ஒரு பக்தி பரவசம்.